எஸ் இப்போ நம்ம பார்க்க போகுது இல்லஸ்ட்ரேஷன் 27 சிஏஎம்ஏ இன்டர்மீடியேட்டுக்குரிய சம்முங்க. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி ஆர் கிவன் பிலோங்க. ஈக்குவிட்டி 200ங்க, புக் வேல்யூ, ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ், டிபென்ச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதுதான் ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், டேக்ஸை கழிச்சிட்டு வர்றது. கேஷ்க்கு டேக்ஸ் கழிக்கிறதுக்கு முன்னால் கிடையாது, டேக்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம். இப்போ ஈக்குவிட்டி ஷேர் ரெப்ரசன்ட்ஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. Current market value of share is 80, corporate tax is 40. Compute weighted average cost of capital of the company using both book value and market value as weights. How would you account for the difference if any average cost of capital under one number? So நீங்க என்ன கேக்குறீங்க, ரெண்டு மெத்தட்ல போட சொல்றீங்க. என்னங்க, ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்க்கு வந்து அவன் பர்சன்டேஜ் கொடுக்கல, ஆனா நம்மள என்ன கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன் 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 16%? பிகாஸ் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இஸ் நதிங் பட் ரெண்டு ஒன்று தான். அதே மாதிரி பர்சன்டேஜ் வச்சு நம்ம போடுவோம், அது நம்ம தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா? D1 டிவைட் பை PO பிளஸ் G, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அவங்க என்ன செஞ்சு கணக்கில் கொடுத்துட்டான். ஸோ அதனால நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப்டர் டேக்ஸ், ஸோ அதுவும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 16 லேக்னு சொல்லிக்கிறேன். அப்போ 16%. அப்போ ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் 16% தான். அப்போ டிபென்ச்சர்ஸ் வந்து 7% தான். புக் வேல்யூ 2 lakh 2 lakh 4 lakh. என்னப்பா 2 lakh 2 lakh 4 lakh சொல்லுங்க. எங்க 2 lakh 2 lakh 4 lakh 8 lakh இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாயிண்ட் போயிட்டு அப்ப 2.254 இல்லையா இல்லையா, அது 2ல எடுத்துக்கூடாது. இந்த 16 இன்ட்டு 0.25 அமௌண்ட் எடுத்து பெருக்கிறாது. இது கிடையாது அமௌண்ட் இல்லை, இந்த இது 4 4 3.5 11 கிளியரா. இது வந்து புக் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூக்கு என்னன்னா, இங்க பாருங்க, மார்க்கெட் வேல்யூ பிரைஸ் 80 ரூபா சொல்றோம். அப்ப ஈக்விட்டி வந்து 200 ரூபாயா, 200 லட்சம். அப்ப 2 லட்சம் டிவைட் பை 10 போட்டு 20 lakhs, 20 into 80, 20 lakhs into 80 போட்டா சரி என்ன 80 இருக்க மாட்டாங்க. அவனே சொல்லிட்டான் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர் இஸ் 80. என்னங்க, இங்க வந்து ஈக்விட்டி ஷேர் ரெப்ரசன்ட் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெப்ரசன்ட் ஷேர்ஸ் 10 ஈச். இது புக் வேல்யூ. அப்போ உங்களுக்கு குழப்பம் வந்துடும். சரி எப்படி போடலாமா, 200 வகுத்தல் 10. அப்போ வாட் இஸ் 20? 20ன்றது புக் வேல்யூவா? புக் வேல்யூ ஷேர் ஈக்விட்டியோட புக் வேல்யூ தான் வேல்யூ கொடுத்து புக் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸா. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா சொல்றீங்க, அப்போ எவ்வளோ 20 லட்சம் ஷேர்ஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம். பட் இங்க சொல்ற கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இல்லை. இந்த இடத்துல எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் என்ன தப்பு செய்யறாங்கன்னு சொல்றேன். அவங்க 20 லட்சம் வச்சுட்டு 20 லட்சம் இன்ட்டு 80ன்னு போட்டு என்ன செஞ்சிருவாங்க, 16 கோடி போட்டுருவாங்க. இங்கதான் எல்லாரும் தப்பு செய்யக்கூடிய இடம். அப்ப இது வந்து என்ன செய்யணும், 20 லட்சம் இன்ட்டு 80ன்னு போட்டீங்க, நெட்டு 16. தவறு. என்னங்க தவறு. ஏன் அப்படின்னா இவனே என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வேல்யூவே கொடுத்துட்டானுங்க. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். அப்ப நீங்க 88 crore அப்ப நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. நான் சொன்னது இங்க வந்திருக்கும் பாருங்க. நான் சொன்னது அப்படியே போட்டு பாருங்க. இப்படி போட்டு தவறு, இது தவறு. 20 lakh into 80 போட்டா 1600 தான். ஆனா இதுக்கு மட்டும் தவறு இல்லை, இது தவறு. நான் சொன்னேன் இந்த 1600 என்பது எது, ஈக்விட்டி பிளஸ். அப்ப ரெண்டா பிரிங்க, 1600 எத்தனை வரும், 8 8. லாஜிக் புரிஞ்சுக்கணும், கரெக்ட். ஆனா எங்க வச்சு கரெக்ட் புரியுதுங்க இல்லையா. அப்ப அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். என்னங்க, ஈச் ஷேர்னா நீங்க இப்படிதான் 20 லட்சம் இன்ட்டு 80 கரெக்ட் தான். ஆனா அது எதுக்கு எடுத்து போட்டக்கூடாது, தவறு. ஏன் தவறு, ஒண்ணுத்துக்கு மட்டும் போடக்கூடாது, எதுக்கும் சேர்த்து நீங்க போட்டுக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க, தவறு செய்யறாங்க. இல்லாட்டி சில பேர் என்ன செய்யறாங்க, புத்திசாலித்தனம் என்ன செய்யறாங்க, அது செய்யறாங்க. அதுவும் தவறு தான் எனக்கு கிட்டத்தட்ட. எப்படின்னா
இந்த இடத்துல வந்து இது இந்த இடத்துலயே என்ன 16 லட்சம் போட்டுறாங்க. அப்ப எது விட்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 16 இந்த 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 ரேஷியோஸ் என்ன செய்ய விட்டு போயிருக்கு. அதனால பிரிச்சு காமிப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. சார் டிவென்ச்சர்ஸ் நமக்கு தெரியும் 7 7 ஸோ இங்க 4 லட்சம் வந்துச்சு. அதே மாறல. ஏன் 4 லட்சம் மாறல? பிகாஸ் மார்க்கெட் வேல்யூ சரி 2 ஒண்ணுதான். ஏன் ஒண்ணுதான்? அதனால நீங்க என்ன செஞ்சீங்க அப்படியே போட்டுருங்க. வெயிட்ஸ் மட்டும் இங்க கொஞ்சம் மாறும். ஏன் இங்க மாறதுனால இங்க ஸோ வெயிட்ஸ் மாறும்போது உங்களுக்கு ஆன்சர் மாறும். ஸோ 11 அப்படின்றது கான்செப்ட் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்ப புக் வேல்யூ அஸ் வெயிட்ஸ் 11 இங்க வந்து 14.20ங்க. அவ்வளவுதான் கணக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்.